ஓம் நம சிவாய. அன்பே சிவம் மனமே குரு. ஓம் நம சிவாய. நண்பர்களே, ஏவலை திருப்பக்கூடிய ஒரு இயந்திரம் பார்த்துங்க நல்லா. இந்த இயந்திரத்தை வைத்து நமக்கு அனுப்பக்கூடிய ஏவலை நம்ம திருப்பலாம். இது ஒரு 8 பேர்கிட்ட என்னை கேட்டிருக்கீங்க, அதுதான் நான் இப்போ போடுறேன் உங்களுக்கு. இதுக்கு கருங்கோழி முட்டை ஒரு 15 முட்டை தேவைப்படும். அதே மாதிரி கருங்கோழி 2 கோழியோட ரத்தங்கள் தேவைப்படும். ஏன்னா இதுக்கு ஒரு பாவையை செய்து தான், ஏன்னா இப்போ என்னால் பாவை செய்ய முடியல, அதனால தான் நான் வெறுமையாக காட்டுறேன் உங்களுக்கு. இல்லை பாவை செய்து வச்சு தான் நான் காட்டியிருப்பேன். இப்போது ஏவல் நமக்கு திருப்புறாங்கனாக்கா அவங்களோட பெயர் கண்டிப்பாக வேணும். அவங்களோட துணியோ இல்லை நகமோ இல்லை காலடி மண்ணோ இல்லைன்னா தலைமுடியோ அந்த பாவையில் வைத்து இந்த கருங்கோழி இரத்தத்தை அதுக்கு கொடுத்து பலி கொடுக்கணும். சரிங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு என்ன பூஜைகள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, வெத்தலை பாக்கு பழம், பொரிக்கடலை அதிகமாக தேவைப்படும். பச்சரிசி 1 கிலோ தேவைப்படும். சரிங்களா? இதுக்கு இரவு 12 மணிக்கு தான் நீங்கள் இதை செய்யணும். இதை செய்யக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா, ஒன்று மயானமாக இருக்கணும், இல்லை மைதானத்தில் செய்யலாம், இல்லை இது மாதிரி மலைகள் ஓரத்தில் செய்யலாம், நீரோடைகள் அந்த மாதிரி இடத்துல இந்த சக்கரங்களை போட்டு நம்ம செய்யலாம். இது திருப்பணம். ரொம்ப சிம்பிளாக தான் நான் பண்ணியிருக்கேன். மந்திர உருவெலாம் அதிகமாக கிடையாது, ரொம்ப சிம்பிளாக தான் மந்திர உருவத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா மந்திர உருவம் அதிகமாக கொடுத்தா எங்களுக்கு அதை படிக்க முடியலையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. அதுக்காக தான் இப்போ நான் அதை கொடுக்குறேன். மந்திரம் பாருங்கள், சின்ன மந்திரம்தான். இதை 108 முறை ஃபஸ்ட்டு சொல்லி நீங்கள் உருவத்திக்கணும். சரிங்களா? இதை செய்யக்கூடிய நாள் சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை செய்யுங்க. நம சிவாயம். அதனால் அதுக்கப்புறம் இதை 1008 உரு நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும். சரிங்களா? இந்த கருங்கோழி ரத்த சாப்பாடு இதுக்கு கொடுக்கணும், பானகம் வைக்கணும். நல்லா பார்த்துங்க. ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்காக நான் டைம் எடுத்து தான் போட்டுட்ருக்கேன். இதை கற்றுக்கிறவங்க ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். ஆனால் உடல் கட்டு விசக்கட்டு கண்டிப்பாக வேணும் இதுக்கு. சரிங்களா? ஒரு வீடியோவில் பாருங்கள், நம்ம வீடியோவில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். உடல் கட்டு திசைக்கட்டு அதில் கொடுத்துருக்கேன். கணபதி மந்திரங்களை கண்டிப்பாக சொல்லணும், முன்னோர்களை கண்டிப்பாக வணங்கணும், உங்கள் குலதெய்வத்தையும் நீங்கள் வணங்கணும். குருவோட ஆசீர்வாதத்தோடு இதை செய்யுங்க. சரிங்களா? இதில் எந்த பயமும் கிடையாது. செய்யக்கூடியது ஒரு முறையாக நீங்கள் செய்யணும். பொரிக்கடலை இதுக்கு அதிகமாக தேவைப்படும். இதுக்கு ரத்த சோறு கொஞ்சம் வச்சுக்கிங்க. அது ஆட்டு ரத்தத்தை கூட நம்ம கட் பண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கோழி ரத்தத்தை கொஞ்சம் செய்துக்கலாம். இதுக்கு தேவையானது சுட்ட ஈரல், சுட்ட கருவாடு, இதை படையில் கொஞ்சம் வச்சுங்க. ரத்த சோறு பக்கத்துலேயே அது அந்த படையிலே அதை வைங்க. இதை வச்சு இந்த ஏவலை திருப்பலாம். நமக்கு யார் ஏவறாங்களோ அந்த ஏவலை நீங்கள் இந்த சக்கரத்தை வச்சு திருப்பலாம். சரிங்களா? 8 தேங்காய் உடைங்க. 8 தேங்காயை உடைச்சி நீங்கள் அதுக்கு குங்குமம், மஞ்சள் கலந்து பூசி திசைகளை கட்டணும். சரிங்களா? 8 திசையை நீங்கள் கட்டணும். 8 எலுமிச்சம்பழத்தால் கட்டணும். 8 திசையை நீங்கள் விளக்கு ஏற்றணும். அந்த தேங்காயில் விளக்கு ஏற்றுங்க. ஆதாள எண்ணெயால் விளக்கு ஏற்றுங்க. அப்படி இல்லை, ஆதாள எண்ணெய் கிடைக்கலையா, அப்படி இல்லைனாக்கா நீங்கள் கடுகு எண்ணெய், நாட்டு மருந்துகளில் கிடைக்கும், அதால் விளக்கு ஏற்றுங்க. இதை செய்யும்போது மனசை ஒருநிலைப்படுத்துங்க.
ஒருநிலைப்படுத்தி இதை செய்யுங்க. சரிங்களா? உடல் கட்டு திசை கட்டு கண்டிப்பாக போட்டு ஆகணும். ஏன்னா அங்கே உள்ள ஆன்மாக்கள் எப்படி இருக்குமோ தெரியாது. இது ஏவலை திருப்பக்கூடிய ஒரு இயந்திரம், அதே மந்திரம். ரொம்பலாம் கேட்டுன்னு இருந்தீங்க, கமாண்ட்லேயே எனக்கு கொடுத்தீங்க. சிம்பிளாக ஒரு ஏவலை திருப்பக்கூடிய மந்திரங்களை எனக்கு சக்கரங்கள் மந்திரங்களை கொடுங்கய்யான்னு. அதை தான் உங்களுக்காக இதை நான் செய்கிறேன். இன்னும் பெரிய பெரிய மந்திரங்கள் இருக்குது, இயந்திரங்கள் இருக்குது. நான் உங்களுக்காகவே டைம் எடுத்து நான் போடுறேன். சரிங்களா? மாந்திரிகரை கற்றுக்கிறவங்க இதை ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். குருவோட ஆலோசனையோடு இதை செய்யுங்க. குருவோட ஆலோசனை இல்லாத இதை செய்யாதீங்க. பார்த்துங்க. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய்.